தமிழ் வகுப்பை கவனிக்க காத்திருக்கும் என் கண்மணிகளுக்கு அன்பு வணக்கங்கள். உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்ப ஊற்றெடுப்பது கவிதை, தெள்ளந்தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை, உள்ளத்து உணர்வுகளால் உணர்ச்சி பொங்க தொடுப்பது கவிதை. அப்படி தொடுத்த கவிதையை மேலும் மெருகூட்டுவது படைப்பாக்க உத்திகள். அந்த படைப்பாக்க உத்திகளை பற்றி தான் இன்றைய வகுப்பில் காண இருக்கிறோம். அதாவது, புலவர்கள் எழுதிய கவிதை எளிதில் மக்களை சென்று சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் புலவர்கள் பயன்படுத்திய ஒரு செயல்பாடுதான் இந்த உத்திகள். இது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓமை, உருவகம், இறைச்சி, உள்ளுரை, குறியீடு, அங்கதம், படிமம், தொன்மம், முரண், பிரிது மொழிதல் அணி, தற்குறிப்பேற்றணி, வஞ்சப்பகழ்ச்சி அணி அப்படின்னு நிறைய உத்திகள் கையாளப்பட்டுள்ளது. அதில் நமக்கு இன்னைக்கு ஓமை, உருவகம், உள்ளுரை, இறைச்சி என்ற 4 உத்திகள் மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி தான் இன்றைய வகுப்பில் காண இருக்கிறோம். ஓமைனா உங்களுக்கு ஏற்கனவே என்னன்னு தெரியும், நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஓமைனா என்ன? அதாவது, ஒரு பொருளை அதைவிட சிறந்த மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது தான் ஓமை. ஒரு பொருளை ஒப்பிட்டு கூறுவதற்கு அதைவிட சிறந்த வேறொரு பொருளை கூறுவது ஓமை. அதாவது, சாதாரணமாக ஒன்றை சொன்னோம் அப்படின்னா அது எளிதில் பொருள் புரிந்து கொள்வது என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் அதையே அதைவிட சிறந்த வேறொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறும் பொழுது மிக எளிய நடையில் விளங்கிவிடும். உதாரணமாக, தமிழ்ச்செல்வி குயில் போல பாடினாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ இந்த தமிழ்ச்செல்வி என்பது உவமேயம், குயில் என்பது உவமை, போல என்பது ஊம உருபு, பாடினாள் என்பது பொதுத்தன்மை. இப்போ தமிழ்ச்செல்வி பாடினாள் அப்படின்னு சொன்னாலும் பொருள் ஒன்று தான். ஆனால் தமிழ்ச்செல்வி பாடினா அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பாடினா சாதாரணமான ஒரு விஷயம், சரியா? ஆனால் குயில் போல பாடினாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அவளுடைய குரல் இனிமையை இங்கே குறிக்கிறது. தமிழ்ச்செல்வி அவளுடைய குரல் எப்படிப்பட்டது? இனிமையானது. எதை போல? குயிலை போல. அப்போ அவளுடைய குரலை இப்போ குயிலுக்கு ஒப்பிட்டு கூறியிருக்காங்க. அப்போ ஒரு பொருளை அதைவிட சிறந்த வேறொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறும் பொழுது அவளுடைய குரல் இங்கே நமக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது புலப்படுகிறது. இதற்காக தான் இந்த ஓமையை பயன்படுத்துகிறார்கள், சரியா? அதாவது, ஓமை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? எளிதில் புரிந்து கொள்வதற்கு. ஒரு பொருளை ஒப்பிட அதைவிட சிறந்த வேறொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது தான் இந்த ஓமை, சரியா? இதில் சிறப்பிக்கப்படும் பொருள் ஓமேயம் என்று கூறப்படுகிறது. அதாவது, சிறப்பிக்கப்படும் பொருள் என்னன்னு சொல்லப்படுகிறது? உவமேயம். ஒப்பாக காட்டப்படும் பொருள் உவமை. இரண்டையும் இணைக்கக்கூடிய அந்த சொல் உவம உருபு. இந்த உவம உருபு என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். போல, புறைய, ஒப்ப, உரள, மான, கடுப்ப, இயைய, ஏய்ப்ப, நேர, நிகர, அன்ன, இன்ன அப்படின்னு கிட்டத்தட்ட 14 உறுப்புகள் இருக்கிறது. இவ்வாறு அமைவது தான் என்னது? ஓமை. சங்க காலத்திலிருந்து இந்த கால கவிஞர்கள் வரை அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிய வடிவம் ஓமை, சரியா? அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது, ஒன்றை மற்றொன்றோடு ஒப்பிட்டு பார்ப்பது நம்மிடம் இயல்பாக அமைந்துள்ள ஒரு பண்பு. தெரிந்தவற்றை கொண்டு தெரியாதவற்றை அறிந்து கொண்டு மனித அறிவு வளர்ந்து வருகிறது. மொழி தோன்றிய அன்றே இந்த ஓமையும் தோன்றிவிட்டது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மாதிரி ஒப்புமை கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுகிறது, சரியா? இது தொல்காப்பியர் 4 வகையாக பிரிச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தோம்னா, வினை, பயன், மெய், உரு என்ற 4 வகை பெற வந்த ஓமத் தோற்றம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது என்னன்னு சொல்கிறாங்க? வினைனா நம்ம செய்யக்கூடிய அந்த செயல், தொழில் அப்படின்னு சொல்லலாம். பயன்னா அதனால் என்ன பயன் ஏற்படுகிறது? மெய்னா என்னன்னா அதனுடைய வடிவம்,
உரு அப்படின்னா அதனுடைய நிறம். இந்த 4 அடிப்படையில் தான் ஓமம் அப்படின்னா என்னது? ஓமை தான். சரியா? இதை சில இடங்கள்ல ஓமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ஓமை பயன்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதான் சொல்லியிருக்காங்க, ஓமை வினை பயன் வடிவம் உரு என்ற 4 அடிப்படையில் தோன்றும் என்றார் தொல்காப்பியர். இங்கே உதாரணம் கொடுத்துருக்காங்க. புலிப்போல பாய்ந்தான், இது வினை ஓமை. புலிப்போல பாய்ந்தான் என்பது வினை ஓமை. அதாவது ஒரு மனிதன், அது யாராவினார் இருக்கலாம், அவன் என்ன பண்ணான் அப்படின்னா புலியை போல பாய்ந்தான். இப்போ புலி என்பது ஓமை, போல என்பது ஓம உருபு, பாய்ந்தான் என்பது பொதுத்தன்மை. யார் இங்கே? ஒரு ஆண்மகன். சரியா? அவன் தான் யாரு? உவமேயம். சரியா? அப்போ இவனுடைய அந்த செயலை இங்கே கூறுவதால் இது வினை ஓமை. மழை போல கொடுக்கும் கை. சரியா? மழை உங்களுக்கு தெரியும், மழை இல்லாமல் உலகத்தில் எந்த ஒரு பயனும் இருக்காது. அப்போ மழையை போல ஒருவன் என்ன பண்ணுறான்? வாரி வாரி கொடுக்குறான். அதனால் மக்கள் அனைவரும் பயன் பெறுகிறார்கள். அதனால் இது பயன் ஓமை. சரியா? மாறி அல்லது காரியம் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது துடி போலும் இடை. துடினா உடுக்கை. துடினா என்னது? உடுக்கை. உடுக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படி தான் இருக்கும். சரியா? இது அப்போ ஒரு பெண்ணோட இடை எப்படி இருக்குது அப்படின்னா துடி போல இருக்கிறது, அதனுடைய வடிவத்தை குறிக்கிறது. தளிர்போலும் மேனி. அப்போ இந்த இடத்துல என்ன குறிக்கிறது? தளிர்போலும் மேனி என்பது அதனுடைய நிறத்தை குறிக்கிறது. அதாவது தளிர்னா புதிதாக வளரக்கூடிய அந்த செடி. சரியா? அது போல மேனி இருக்கிறது அப்படின்னு அதனுடைய நிறத்தை குறிக்கிறது. அப்போ இந்த ஓமை எதன் அடிப்படையில் அமைகிறது? 4 அடிப்படையில் அமைகிறது. அது வினை பயன் வடிவம் உரு. சரியா? உங்களுக்கு ஓமை நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. கிளி போல பேசினாள், வெய்புரை தோள், தாயொப்ப பேசும் மகள், முழவு உரல் தடக்கை, மலரன்ன சேவடி அப்படின்னு நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா? அதையே தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. கண்ணன் புலி போல பாய்ந்தான். கண்ணன் என்பது உவமேயம். உவமேயம்னா என்னது? நம்ம எடுத்துக்கொண்ட பொருள் தான் உவமேயம். சரியா? புலி, புலி என்பது உவமானம் அப்படின்னு சொல்லலாம். ஓமை அதாவது சிறப்பிக்கப்படும் பொருள். புலி இங்கே என்னது? சிறப்பிக்கப்படும் பொருள். போல என்பது ஓம உருபு, பாய்தல் என்பது பொதுத்தன்மை. இந்த 4 அடிப்படையில் தான் ஓமை அமைகின்றது. ஒன்றை விளக்கவும் தெளிவுபடுத்தவும் அழகுபடுத்தவும் ஓமையே எளியதும் தொன்மை மிக்கதும் ஆகும். அதாவது ஒன்றை தெளிவாக விளக்குவதற்கு ஓமை பயன்படுகிறது. இது எளிமையானதும் கூட, மிகவும் பழமையானதும் கூட அப்படின்னு சொல்லப்படுகிறது. சங்க பாடல்களில் ஓமை அணி பெரும்பாலும் இடம்பெற்றுள்ளது. இன்றைய காலகட்டம் வரை கவிஞர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அணி எது அப்படின்னு பார்த்தா ஓமை அணி தான். சரியா? பிற அணிகளில் இல்லாத சிறப்பு இந்த ஓமை அணியில் இருக்கிறது. பிற அணிகள்லாம் பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கும். இப்போ திருக்குறள்லே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 திருக்குறள் படிக்கும் பொழுது அதில் ஒரு 3 திருக்குறளாவது ஓமை அணியில் இடம்பெற்றிருக்கும். மற்ற பிரிது மொழிதல் அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, சொற்பொருள் பின்னுரை நிலை அணி இதெல்லாம் குறைவாக தான் இடம்பெறும். ஆனால் ஓமை அணி பார்த்தீங்கன்னா அதிகமாக இடம்பெற்றிருக்கும். சங்க இலக்கியத்தை தொகுத்தவர்கள் பாடல் ஆசிரியர்களின் பெயர் தெரியாத போது என்ன பண்ணுவாங்க? அவங்க எழுதிய ஓமையை வச்சு அவங்களுக்கு பெயரிட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பெயரிட்டவர்கள் யார் அப்படின்னா செம்புல பெயல் நீரார். இவங்க எழுதிய அந்த பாடல் வரிகளால், அந்த ஓமையால் தான் இவங்களுக்கு செம்புல பெயல் நீரார் என்ற பெயர் வந்தது. அதே மாதிரி தேய்புரி பழங்கயிற்றினார் அப்படிங்கிற பேரும் அவ்வாறு தான் வந்தது. அணிலாடு முன்றிலார் அப்படிங்கிற பேரும் இப்படி தான் வந்தது. எப்படி வந்தது? அவங்க எழுதிய அந்த ஓமையை வைத்து தான் இவங்களுக்கு இந்த பெயரே வந்துள்ளது. அடுத்தது ஔவையார் பாடிய புறநானூற்றில் ஒரு பாடல் நமக்கு ஓமைக்காக கொடுத்துருக்காங்க. பாருங்க. ஊர்க்குருமாக்கள் வெண்கோடு கலா அழின் நீர்த்துறை படியும் பெருங்களிறு போல இனிமை பெருமை எமக்கே மற்றதன் துன்னரும் கடா போல இன்னாய் பெருமை நின் ஒன்னதார்க்கோ. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே ஔவை அதியமானின் பெருமையை பறைச்சாற்றி இருக்கிறார். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஊரில் நிறைய நீர்நிலைகள் இருக்கும். சரியா? அந்த நீர்நிலைகளில் யானைகள்
குளிக்க வைக்கிறாங்க. யார் அப்படின்னா குருமாக்கள். குருமாக்கள்னா சிறுவர்கள். சின்ன சிறு பசங்கள்லாம் சேர்ந்து யானையை குளிக்க வைக்கிறாங்க. அதனுடைய வெண்கோடு தந்தத்தை எல்லாம் பிடிச்சி விளையாடுறாங்க. யானை பார்ப்பதற்கு மிக பெரிய விலங்கு, பார்ப்பதற்கு மிகவும் பயமாக இருக்கக்கூடிய விலங்கு. சரியா? அப்படிப்பட்ட விலங்கை இந்த சின்ன சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்க? குளிக்க வச்சு விளையாடி மகிழ்கிறாங்க. ஆனால் அந்த பெரும் களிறு சில நேரங்களில் மதம் பிடித்து விடும். அதான் கடாம்னா மதம் பிடித்து விடும். அப்படி மதம் பிடித்த நேரத்தில் பாகனையே என்ன பண்ணிடும்? கொன்றுவிடும். சரியா? யானை பழகுவதற்கு எளிய தன்மையும் உடையது. அதே மதம் பிடித்து விட்டால் என்னது? மற்றவர்களை அழித்துவிடும். அதுபோல அதியமானும் புலவர்களுக்கு என்ன பண்ணுவான்? பரிசீலை வாரி வாரி வழங்கக்கூடியவன். ஆனால் பகைவர்களுக்கு அவன் எப்படிப்பட்டவன்? மிகவும் கொடுமைத்தன்மை வாய்ந்தவன். பகைவர்கள் என்றால் அவர்களை அழித்து விடுவான். இப்போ அவனுடைய வீரத்தை இங்கே புலப்படுத்துகிறது. அதாவது பகைவர்களுக்கு பகைவன், புலவர்களுக்கு எளியவன். எப்படி? யானையைப் போல. அதாவது சிறுவர்கள் விளையாடும் பொழுது யானை அமைதியான முறையில் தான் இருக்கும். ஆனால் மதம் பிடித்து விட்டால் அந்த யானையை என்ன ஆயிரும்? பாகனையே அழைத்துவிடும் அப்படின்னு இங்கே சொல்லப்படுகிறது. யானையை யாருக்கு ஒப்பிட்டு இருக்காங்க? அதியமானுக்கு ஒப்பிட்டு இருக்கிறாங்க. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஊர்குருமாக்கள் வெண்கோடு கலா அழின் நீர்த்துறை படியும் பெருங்களிறு போல இனியை பெருமை எமக்கே மற்றதன் துண்ணரும் கடாம் போல இன்னாய் பெருமை நின் ஒன்னாதோர்க்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் வெற்றியும் புகழையும் வீர சிறப்பையும் மிக சுருங்கிய அடிகளில் அழகாக பாடியவர் இவர். குளத்தில் ஊர்ச்சிறு பிள்ளைகள் யானை மீது நீரை இறைத்து வெண்கொம்புகளை கழுவியும் விளையாடுவர். யானைக்கு மதம் பிடித்து விட்டால் யாரும் பக்கத்தில் அணுக முடியாது. அதியமானும் அப்படிப்பட்டவன்தான். பரிசீலருக்கு இனியவன், பகைவருக்கு இன்னாதவன். இன்னாதவன்னா யார்? இங்கே பகைவன். யானையை பற்றி ஓமை பாடல் இங்கே நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது புதுக்கவிதை. இது அந்த காலத்தில் எழுதப்பட்ட பழைய கவிதை, மரபு கவிதை. ஔவையார் எழுதிய மரபு கவிதை. இப்போ எழுதியிருக்க புதுக்கவிதை பார்த்தீங்கன்னா, கண்ணீரை நீ துடைத்த போது நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட வானம் போல் உன்முகம் இருண்டு போயிருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு பெண் ஒரு ஆண் யாரோ ஒன்று அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த அழுத கண்ணீரை துடைத்த உடனே அவங்களுடைய முகம் எப்படி இருக்குது அப்படின்னா இருள் சூழ்ந்தது போல இருக்கிறது. அது எவ்வாறு இருக்கிறதுனா, வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை எல்லாம் அப்படியே வளைச்சி எடுத்துட்டா எப்படி இருக்கும்? வானம் இருளாக தானே இருக்கும். அவ்வாறு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே ஊமைப்படுத்தியிருக்காங்க. மேலும் சில எடுத்துக்காட்டுகள் நமக்கு வினை ஊமை, பயன் ஊமை, மெய் ஊமை, உரு ஊமை அதுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். அதாவது அவர்கள் மூளையில் விதையைப் போல் தூவப்பட வேண்டிய அறிவு ஆணியைப் போல் அறையப்படுகின்றது. அதாவது கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு தான். சரியா? கல்வியானது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா விதையைப் போல மென்மையாக எளிய நடையில் தூவப்பட வேண்டும். அது சில இடங்களில் ஆணியைப் போல அறையப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பயன் ஓமை. வறண்ட வாழ்வு துளிர்க்க மழை போல் வந்தாய். அதாவது வறண்டு கிடக்கக்கூடிய பூமியை மேலும் செழுமையாக்கக்கூடியது எது அப்படின்னா மழை. அதுபோல என்னுடைய வாழ்க்கையில் நீ வந்ததுனால நான் வளம் பெற்றேன். அதாவது வறுமையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய புலவர்களுக்கு அரசன் பொன்னும் பொருளும் கொடுத்தால் என்ன சொல்லுவாங்க? வறுமையில் வாடிய எனக்கு மழை போல மன்னன் வந்து உதவினான் அப்படின்னு ஓமைப்படுத்துவாங்க இல்லையா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது மெய் ஓமை. சுருங்கிய குடையை போல தோன்றும் அசோக மரம். அதாவது இங்கே அசோக மரம் அப்படின்னு சொன்னோன்னே மரங்களில் நிறைய வகை இருக்குது. அது தெரியாது அது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கும் பொழுது நமக்கு எங்கேயாவது பார்த்துருப்போம் அந்த மரத்தை, நமக்கு நினைவு வரும். எப்படி இருக்குது அப்படின்னா சுருங்கிய குடை போல இருக்கிறது இந்த அசோக மரம் அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் இப்படி போகிறது எது? அசோக மரம். அப்போ நான் இந்த மரத்தை பார்த்துருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல இங்கே வடிவம் சொல்லப்படுகிறது. அடுத்தது உருனா என்னது? நிறம். சோடிய விளக்காய் மாலை நேர சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி விளைந்தது.
அதாவது இங்கே நிறத்தன்மையை குறிக்கிறது. சோடிய விளக்காய், தெருக்களில் மாலை நேரத்தில் எரிய விடுவாங்க இல்லையா, அந்த விளக்குக்கு பேர் சோடிய விளக்கு. அந்த சோடிய விளக்கு எரியும் பொழுது என்ன நிறம் வெளிப்படும் அப்படின்னா மஞ்சள் நிறம். இந்த சூரியன் மாலை நேரத்தில் மறையும் பொழுது என்ன நிறம் வெளிப்படும் அப்படின்னா மஞ்சள் நிறம். சரியா? இந்த தெருவில் இருக்கக்கூடிய மஞ்சள் நிறம் சூரியனுடைய விளக்கோட இங்கே ஒப்பிட்டு காட்டப்பட்டுள்ளது. அப்போ இந்த கவிதைகளில் ஓமை தோன்றும் களங்கள் எல்லாம் இங்கே வெளிப்பட்டு இருக்கு. அப்போ ஓமை எதன் அடிப்படையில் அமையும்? நாளின் அடிப்படையில் அமையும். வினை அதாவது தொழில், பயன், வடிவம், நிறம், இது 4 அடிப்படையில் அமைவதுதான் இந்த ஓமை அணி. அடுத்து உருவகம். ஓமைனா என்ன? ஒரு பொருளை அதைவிட வேறொரு சிறந்த பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது ஓமை. அதே உருவகம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஓமை வேறு உவமேயம் வேறு என்று தோன்றாமல் இரண்டும் ஒன்றே என்று காட்டப்படுவதுதான் இந்த உருவகம். அதாவது ஒப்பீட்டு செறிவும் பொருள் அழுத்தமும் சிறக்க அமையும் பொழுது அது உருவகம் எனப்படுகிறது. இன்னும் விளக்கி கூற வேண்டும் என்றால், ஓம உருபுகளை விரித்து சொல்வதை விட தொகுத்தும் சுருக்கியும் சொல்வதில் ஆற்றலும் அழகும் இனிமையும் இருப்பது தெரிந்திருக்கும். அந்த வகையில் ஓமை தொகையாகி உருவகமாக ஆயிற்றே. சரியா? அதாவது ஓமையினுடைய செறிவார்ந்த வடிவம் தான் உருவகம். உதாரணமாக என்ன சொல்லலாம்? மதி போன்ற முகம் அப்படின்னு சொல்லலாமா? இப்போ இங்கே மதி என்னது? உவமை. போன்ற உவம உருபு. முகம் என்பது உவமேயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியா? இது முதல்ல ஊமை தொடர். அடுத்தது அதற்கு பதிலாக மதிமுகம் அப்படிங்கிறது ஓமை தொகை, ஓமத்தொகைன்னு சொல்லலாம். ஓமை தொகை. சரியா? இப்போ வந்துட்டு தொகைனாவே என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று அங்கே மறைந்திருக்கு, தொக்கி இருக்கு, ஒட்டியிருக்கு. தொகைனாவே மறைந்து அப்படின்னு பொருள். என்ன மறைந்திருக்கு இங்கே? ஓம உருபு மறைந்திருக்கு. அதாவது ஓம உருபுகளை விரித்து சொல்வதை விட தொகுத்தும் சுருக்கியும் சொல்வதில் தான் ஆற்றலும் அழகும் இனிமையும் இருப்பது நமக்கு தெரிகிறது. இப்போ மதி போன்ற முகம் என்பதை காட்டிலும் மதிமுகம் என்பது மிகவும் எளிய நடையில் அழகு வாய்ந்ததாகவும் இருக்கிறது. அதையே எப்படி உருவகமாக மாற்றுகிறோம் அப்படின்னா, இந்த மதிமுகம் என்பது ஊமை ஊமேயம் ரெண்டும் வேற வேற இருக்கு. அது ரெண்டும் ஒன்றே என்ற வகையில் தோன்றக்கூடிய முகமதி என்று எழுதினால் அது உருவகம். முதல்ல ஓமை ஓம தொகையாகி உருவகமாக மாறிற்று. இப்போ ஓமையில் எப்பயுமே ஓமை முன்னாடி வரும், ஓமேயம் பின்னாடி வரும். ஆனால் உருவகத்தில் ஓமேயம் முன்னாடி வரும், உவமை பின்னாடி வரும். சரியா? இதை நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓமைக்கும் உருவகத்திற்கும் எளிதில் பொருள் புரிந்துவிடும். சரியா? அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது ஓமையும் ஓமைக்கப்படும் பொருளையும் வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்றே என கூறுவது தான் என்னது? உருவகம். ஓமையும் உவமைக்கப்படும் பொருளும் வேறு அப்படின்னு சொல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று கூறுவது உருவகம். உருவக தொடரில் உவமேயம் அதாவது ஓமைக்கப்படும் பொருள் முன்னாடியும் உவமை ஒப்பிடப்படும் பொருள் பின்னாடியும் அமையும். அதுதான் உருவகம். சரியா? அடுத்தது உவமையின் செறிவார்ந்த வடிவமே உருவகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உருவகம்னா என்னது? ஓமையின் செறிவார்ந்த வடிவம். இது ஒரு மதிப்பெண்ணில் கேட்பாங்க. சரியா? ஓமையின் செறிவார்ந்த வடிவம் உருவகம். தாமரை போலும் முகம் என்ற ஓமை செறிவூட்டப்பட்ட முகத்தாமரை என உருவகத்தை உருவாக்குகிறது. தாமரை போன்ற முகம், தாமரை போலும் முகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்னது? ஓமை தொடர். தாமரை முகம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓமை தொகை. அதே முகத்தாமரை அப்படின்னு சொல்லும் பொழுது ஓமை உருவகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ ஓமையை விட உருவகம்தான் ஆழமானது. ஓமை அணியில் உவமானம் உவமேயம் வேறு வேறானவை, ஆனால் உருவகத்தில் இரண்டும் ஒன்று. அதான் சொல்லியிருக்காங்க.
தீப்போல் சினம் அப்படிங்கிறத சினத்தீ அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருக்காரு. ஒரு பாடலில் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பாடல் முழுவதுமே நிறைய இடங்களில் உருவகத்தை பயன்படுத்தியிருக்காரு. சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்டக்கருவிழி கண்ணம்மா வானக்கருமை கொள்ளோ பட்டு கரு நீல புடவை பதித்த நல்வயரம் நட்ட நடுநிசையில் தெரியும் நட்சத்திரங்களடி கண்ணம்மா சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ. இப்போ விழிச்சுடர் அப்படிங்கிறது என்னது, உருவகம். அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பாடல் முழுவதுமே உருவகத்தை பயன்படுத்தியிருக்காரு. விழிச்சுடர், கரிய விழி, இதெல்லாமே உருவகங்கள். அடுத்தது இதே மாதிரி பாரதியார் வந்துட்டு பாஞ்சாலி சபதத்தில் அர்ஜுனன் பாஞ்சாலியிடம் சூரிய ஒளிபட்டு விதவிதமான மாயம் கொள்ளும் மேகங்களுக்கு கூறுகின்ற உருவகங்கள் உள்ளம் கவர்ந்தவை. அதாவது பாஞ்சாலி பஞ்சபாண்டவர்கள் எல்லாமே அவங்க ஊருக்கு போகும் பொழுது அந்த வர்ணனையெல்லாம் பார்ப்பாங்க. அதாவது இயற்கை காட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டே போகும் பொழுது இதெல்லாம் என்ன அப்படின்னு அர்ஜுனன்கிட்ட பாஞ்சாலி கேட்பாங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் அர்ஜுனன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா உருவகம் சொல்லியிருப்பார். சரியா, இந்த பாஞ்சாலி சபதத்தை எழுதியவர் பாரதியார். அந்த பாரதியார் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மேகம் எப்படிலாம் இருக்கிறது என்பதை உருவகப்படுத்தியிருப்பார். நீங்களே மேகத்தை பார்க்கும் பொழுது சில நேரங்களில் சொல்லுவீங்க, சிங்கம் போல இருக்குது, புலி போல இருக்குது, கரடி போல இருக்குது, அவ்வாறு இருக்குது, வீடு போல இருக்குது, நட்சத்திரங்களை பார்த்து நட்சத்திரங்கள் மாதிரி இருக்குது. ஒவ்வொரு இடத்தையும் அந்த மேகங்கள் இருக்கக்கூடிய அந்த உருவத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு முறையில் சொல்லுவீங்க. சரியா, ஒரு ஆலமரம் போல இருக்கிறது அப்படின்னு. அதுபோல் இங்கே வந்துட்டு உருவகப்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா தீயின் குழம்புகள், மேகங்கள் எப்படி இருக்குது, தீயின் குழம்புகளாக இருக்கிறது, செழும்பொன் காய்ச்சிட்ட ஓடைகளாய் இருக்கிறது, தங்கத் தீவுகள், நீல பொய்கைகள், தங்கத் தோணிகள், கருஞ்சிகரங்கள், தங்க திமிங்கலங்கள் என்றெல்லாம் உருவகப்படுத்தியிருப்பது மெருகூட்டக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மேகங்களை இவ்வாறெல்லாம் உருவகப்படுத்தியிருக்காங்க. தீக்குழம்பு, செல்பொன் காய்ச்சிட்ட ஓடை, தங்கத்தீவு, நீல பொய்கை, தங்கத்தோணி, கருஞ்சிகரம், தங்க திமிங்கலம் அப்படின்னு சொல்லி மேகத்தை உருவகப்படுத்தியிருப்பது வியப்பாக இருக்கிறது. எப்படி ஓமையில் 4 வகையில் ஓமை அமைகிறதோ அதே போல் உருவகத்திலும் 4 வகை அமைக்கப்படுகிறது. என்னென்ன அப்படின்னா அதே தான், வினை உருவகம், பயன் உருவகம், வடிவ உருவகம், அதாவது உரு அப்படின்னு சொல்லலாம், நிறம்னு சொல்லலாம் அப்படின்னு பகுக்கப்படுகிறது. பார்த்தீங்கன்னா என்ன வளை பின்னும் மூளை சிலந்தி, அதாவது என்ன வளை, இது ரெண்டும் வேற வேற அப்படின்னு தோன்றாத வகையில் இரண்டும் ஒன்றே. மூளை சிலந்தி, சிலந்தியும் மூளையும் வேற வேற அப்படின்னு தோன்றாத வகையில் சிந்தனையை, அதாவது சிலந்தியினுடைய அந்த சிந்தனையை இங்கே முன்வைக்கிறது, அதனுடைய செயலை இங்கே முன்வைக்கிறது. வினைனா என்னது, செயல் தானே, அதனுடைய செயலை இங்கே வந்துட்டு உருவகப்படுத்தி ஆவேச புயல்களாலும் அசைக்க முடியாத ஆகாசப்பூ என்பது இங்கே சூரியனை குறிக்கிறது. அதாவது எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் அசைக்க முடியாது அப்படின்னு இங்கே சொல்லப்படுகிறது. அதனுடைய பயனை இங்கே சொல்லப்படுகிறது உருவகமாக. நீல வயலின் நட்சத்திர மணிகள், அதாவது வானமும் விண்மீனும் இங்கே உருவகப்படுத்தியிருக்காங்க. அதாவது நீல வயல் அப்படிங்கிறது என்னது, வானம். நட்சத்திர மணிகள் என்பது விண்மீன்கள், மணிகளாக நட்சத்திரங்களை உருவகப்படுத்தியிருக்காங்க. மலை கிழவியின் நரைத்த கூந்தல், அதாவது கூந்தல்னாவே கருமை நிறம் உடையது, ஆனால் இங்கே நரைத்த கூந்தல் என்பது வெண்மை நிறத்தை குறிக்கிறது. அப்போ இங்கே நிறத்தை என்ன பண்ணியிருக்காங்க, உருவகப்படுத்தியிருக்காங்க. மலை கிழவியார் இங்கே அருவி. சரியா, அப்போ நரைத்த கூந்தல் என்பது வெண்மை நிறத்தை உடைய வயதான பெண்ணை குறிக்கிறது. சரியா, அப்போ அந்த அருவி எப்படி இருக்குது, வெண்மை நிறத்தில் இருக்குது என்பதை இங்கே உருவகமாக கூறியிருக்கிறார்கள். அந்த மாதிரி
என்ன பண்ணியிருக்காங்க, இந்த உருவகத்தையும் நான்கின் அடிப்படையில் அமைச்சிருக்காங்க. என்னது? வினை, பயன், மெய், நிறம். சரியா? இப்போ உங்களுக்கு ஓமைனா என்ன, அது எதன் அடிப்படையில் அமைகிறது, உருவகம்னா என்ன, அது எதன் அடிப்படையில் அமைகிறது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓமைனா என்ன? ஒன்றை அதைவிட சிறந்த வேறொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது ஓமை. உருவகம் அப்படின்னா அதாவது ஓமானத்தையும் ஓமேயத்தையும் வேறுபடுத்தாது இரண்டும் ஒன்றே என ஒற்றுமைப்படுத்தி காட்டுவது உருவகம். இந்த ஓமையும் நான்கின் அடிப்படையில் அமையும். அது வினை, பயன், மெய், உரு. அதே போல் உருவகமும் நான்கின் அடிப்படையில் அமையும். அது என்னது? வினை உருவகம், பயன் உருவகம், மெய் உருவகம், நிற உருவகம் அப்படிங்கிற நான்கின் அடிப்படையில் அமையும். உங்களுக்கு இது வரைக்கும் எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஆழ்ந்து கவனிச்சிருப்பீங்க. ஆழ்ந்து கவனித்த அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றிகள்.